சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களான்னு கேட்டா அது எனக்கு எனக்கு என்ன கேட்டா மோஸ்ட்லி யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. பட் அதுதான் மோர் பவர்ஃபுல் ஏரியா இன் ட்ரேடிங்ல. ஏன்னா அங்கதான் ஒவ்வொரு தடவையும் பையிங் மொமெண்டம் நடக்கும், செல்லிங் மொமெண்டம் நடக்கும். ஒரு ஏரியாவை பிரேக் பண்ணி மேல போவான், இதுதான் நடக்கும். இப்ப இங்க எனக்கு என்ன கேண்டில் வரணும், அப்ப ரெடிமேட் பிளான் வேணும், என்னென்ன கேண்டில்லாம் வரணும்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க பிரிச்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பையிங் சைடு பார்த்தீங்கன்னா லாங் புல்லிஷ், இதை நீங்க ஒரு பாட்டை எடுத்துக்கோங்க. நான் இப்போ அந்த கேண்டிலை தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நீங்க கிரீனு ரெட்டுன்னு ரெண்டு ஏரியா ரெண்டு டீமா பிரிச்சுக்கோங்க. இப்ப இது ஒரு கேண்டில் கிரீன் பாடி, சரியா? அடுத்து ஹேமர், ஓகே. அடுத்து டோஜி, ஓகே, புரியுதா? ஸோ லாங் புல்லிஷ், ஹேமர், டோஜி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்படியும் வரும், ஒரு லாங் பாடி போட்டு இந்த மாதிரி லாங் விக்கு போத் சைடு வரும். ஓகே, ஸோ இது எல்லாமே பையிங் கேட்டகரியில் வரக்கூடிய, ஐ மீன் கிரீன் பாடியில் வரக்கூடிய கேண்டில்ஸ். அடுத்து ரெட் பாடிலையும் அதே தான், இப்படி இருக்கு. இப்போ நான் இதில் ஹேமர் வச்சேன், இங்கே ஷூட்டிங் ஸ்டார் வைக்க போகிறேன், சரியா? சேம் டோஜி அண்ட் தென் லாங் பியரிஷ் வித் போத் சைட் லாங் விக். ஓகே சார், இது வந்து ஓகே தான். ஆனால் மார்க்கெட்டில் நான் எமோஷன் ஆகிறேன், கண்டிப்பாக எல்லாரும் ஆகும் தான். பட் அதை பக்காவாக நீங்கள் டெக்னிக்கலாக மூவ் பண்ணிங்கன்னா அங்கே ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். இப்போ நான் ஒவ்வொரு கேட்டகரியாக எடுத்து கவர் பண்ணி கொண்டு வரேன். இப்போ நான் இதை லாங் புல்லிஷ் கேண்டில் எடுத்துக்கிறேன். ஸோ மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ட் இது, சப்போர்ட் இது. இப்போ எனக்கு இந்த கேண்டில் எங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, இந்த கேண்டில் எங்கே இருக்குது? இந்த கேண்டில் இங்கே இருந்தால் பை பண்ணலாம், இந்த கேண்டில் இங்கே இருந்தால் பை பண்ண முடியாது. இந்த கேண்டில் இடையில இருக்கா, அங்கே என்ன பண்ண முடியும், இன்டர்மீடியேட்டில் ஓப்பனாக இருக்கா, ஒன்று மேலே போட்டு செல் பண்ணணும், இல்லை கீழே போட்டு பை பண்ணணும், கரெக்டா? சரி, இப்போ இதுக்கு இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். பட் இந்த கேண்டில் இட் செல்ஃப், இதுக்கு அடுத்து என்னென்னலாம் நடக்கும், எப்படிலாம் நம்ம டேக்கிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதை நீங்க தனியா செப்பரேட்டா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மட்டுமே வச்சு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது ரெண்டு டீமா பிரிச்சுக்கோங்க. இது கிரீன் சைடு, இது ரெட் சைடு. பையிங், செல்லிங், லாங் புல்லிஷ், லாங் பீரிஸ், ஹேமர், ஷூட்டிங் ஸ்டார், டோஜி. இதுக்கும் டோஜி தான், இதுவும் லாங் புல்லிஷ் தான், போத் சைடு விக்கு. ஓகே, இப்படியும் வரும். இதை அப்படியே வரைஞ்சுக்கோங்க. இதை இப்போ செப்பரேட்டா இந்த கேண்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சார் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, சரி. இப்போ நான் பாருங்க ஒவ்வொரு கேண்டிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்பதான் உங்களுக்கு கேண்டில் புரியும். ஃபர்ஸ்ட் இதுக்கு, அப்புறம் இதுக்கு, அப்படி ஒன் பை ஒன்னா போவேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன போட்டோம், லாங் புல்லிஷா? சரி, லாங் புல்லிஷ் இப்படி இருக்கு. அதாவது பாடி வித் ஸ்மால் சைஸ் விக் இருக்கும். ஓகே, இதை நம்ம என்ன பண்ணுவோம், மார்க் பண்ணுவோம். ஓப்பன், க்ளோஸ். மார்க் பண்ணிட்டீங்களா? இது லாங் புல்லிஷ். ஓகே, இப்போ நீங்க அடுத்து என்ன கேண்டில் வரணுன்றதுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒவ்வொரு கேண்டிலுமே ஒவ்வொரு கேரக்டர். சரி, மியூட்ல யாரோ இல்லாம இருக்கீங்களா? மியூட் போட்டுக்கோங்க. செஷன் என்னோட டெம்போ குறைஞ்சிரும். ஸோ இது ஓப்பன் கேண்டில். இப்போ இந்த கிரீன் பாடிக்கு பேர் கேண்டில் என்ன? இங்க நல்லா அதாவது நீங்க கேண்டில் ஸ்டடி பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூலா கொண்டு போகலாம் ட்ரேடர். ஒவ்வொரு கேண்டிலுக்கும் ஒரு பேர் கேண்டில் இருக்கு, எனிமி கேண்டில் இருக்கு. அப்ப இந்த கிரீன் பாடிக்கு அடுத்து பேர் என்ன வரணும்னா ஹேமர் வருதான்னு பாருங்க, இல்ல அபவ் ஓப்பன் கிரீன் வருதான்னு பாருங்க. ஓகே, இப்ப இதுக்கு அடுத்து இப்படி ஹேமர் இப்படி போட்டு இந்த ஏரியாவை டச் பண்ணிட்டு இப்படி நின்றா நீங்க இது ஹேமரா பாருங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். ஓகே, அடுத்து இதே கிரீன் பாடிக்கு அபவ் ஓப்பன், நம்ம ரூல் படி அபவ் ஓப்பன் வச்சு இப்படி போட்டாலுமே நம்ம என்ன பண்ணலாம், பை சைடு போகலாம். ஸோ இதெல்லாம் இந்த கேண்டலுக்கு ஒரு பேர், ஜோடி. இப்ப இதுக்கு எனிமியா வர்ற சுச்சுவேஷன் என்னன்னா, இங்க பாருங்க, அதே கிரீன் பாடி தான், சரியா? சரி,
நான் மார்க் பண்ணிட்டேன். இப்ப ஹேமர் வர இடத்துல அங்க பாருங்க இப்படி வச்சிருக்கான். அதாவது ஓப்பன் க்ளோஸ். ஆனா அந்த ஷூட்டிங் ஸ்டாரோட ரெட் பாடியோட ஓப்பன் என்னவா இருக்கு? இந்த க்ளோஸ் பிரைஸ்க்கு அதே ஓப்பனா இருக்கான். புரியுதா? நம்ம கிரீன் பாடி எங்க ஓப்பன் க்ளோஸ் வச்சுச்சோ அதே பிரைஸ்ல என்ன பண்ணிருக்கு? அந்த ரெட் பாடி ஓப்பன் வச்சு இங்க க்ளோஸ் வச்சிருக்கான். இந்த கேண்டில் நமக்கு ஷூட்டிங் ஸ்டார். இங்க வந்தா 10வது நிமிஷத்துல ட்ரேட் எடுத்துடலாம். கரெக்டா? இந்த கேண்டிலுக்கு 9:10 சாரி 9:15 9:25க்கு அப்புறம் நீங்க ட்ரேட் எடுத்துடலாம். ஆனா இந்த கேண்டில் ஆப்போசிட்டா இருக்கு. இப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? சிச்சுவேஷன் இதுல பாத்தீங்கன்னா இதுல பாருங்க ஸ்ட்ராங் பையர் ஷூட்டிங் ஸ்டார்ஸ். ஓகே, நமக்கு அது வந்து கீழே கொண்டு போகாம தான் அதை ஒத்துக்கலாம். ஆனா ஸ்ட்ராங் மூமெண்டம்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்கா? இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இதுல சிச்சுவேஷன் 1 சிச்சுவேஷன் 2 அடுத்து இது கிரீன் இப்படி க்ளோஸ் வச்சா பை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஆஃப் இங்க க்ளோஸ் வைக்காம அடுத்து சின்ன ரெட் பாடி போடுறான்னா இப்ப இது சிச்சுவேஷன் 1 டிரா பண்ணிருக்கேன். சிச்சுவேஷன் 2 இங்க பாருங்க இப்படி இருக்கு. அதே ஷூட்டிங் ஸ்டார் நான் இங்க டிரா பண்றேன். ஓகே, மார்க் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப நமக்கு ஒரு நாள் கிரீன் பாடி வந்துருச்சு, பை பண்ணுங்க சொல்லிட்டேன். இதை நான் என்ன பண்ணிட்டேன்? மார்க் பண்ணிட்டேன். இப்ப இங்க கிரீன் வராம 9:15 20 25ல இந்த கேண்டில் வந்துருச்சு. 15 மினிட்ஸ் 9:30க்கு இந்த கேண்டில் வந்துருச்சு. ஆனா இங்க ரெட் பாடிக்கு அப்புறமா இந்த பையர் கேண்டில் வரல. அதாவது இந்த செல்லரை வின் பண்ற பையர் கேண்டில் இங்க வராம சின்ன இப்படி ரெட்டு போட்டிருக்கானா நீங்க என்ன பண்ணணும்னா உடனே பையும் போகாதீங்க, செல்லும் போகாதீங்க. உங்க பையிங் என்ட்ரியை தூக்கி இங்க வைங்க. அதாவது இது வந்து ஒரு 180, இது வந்து ஒரு 230 வச்சுக்கோங்க. இப்ப பிரைஸ் மிடில் இருக்கான். நீங்க என்ன பண்ணணும்னா 180ல தான் வைக்கணும். சார் ஏன் சார் இங்கே பை பண்ணலாமே, இல்ல இங்கே செல் பண்ணலாமே, இங்க செல் பண்ணா இது வரைக்கும் வருவானே அப்படின்னு நீங்க திங்க் பண்ணலாம். ஆனா இந்த கேண்டில் ஒருவேளை இதுக்கப்புறம் ஒரு கிரீன் போட்டானா மாட்டிடுவீங்க. அதனால இந்த சுச்சுவேஷனுக்கு அடுத்து கிரீன் வராம ரெட் இப்படி சின்ன ரெட் போட்டானா உங்க என்ட்ரி இங்க பிளேஸ் பண்ணிட்டு டார்கெட்டை இதுக்கு வச்சுக்கணும். புரியுதா? சோ இதுல அதுதான் சொல்றேன், நமக்கு ஃப்ரெண்டா வர கேண்டில் அடாப்ட் ஆகுது இமீடியட்டா பை ஆகுறதுக்கு. ஆப்போசிட் வர கேண்டில் நம்மள குழப்புது. அதனாலதான் ரெண்டு சுச்சுவேஷன். ஈஸியா இருக்கா? புரியுதா? என்ன வெங்கட், புரியுதா? புரியுது சார். வேற யாருக்கு புரியல? கிளியரா? சோ ஒரு லாங் புல்லிஷ்க்கு எனக்கு ஹேமர் ஒரு ஃப்ரெண்ட்லி கேண்டில், அதே லாங் புல்லிஷ்க்கு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஒரு எனிமி கேண்டில். ஸோ யூ சுட் வெயிட் ஃபார் another ஒன் கேண்டில். ஓகே, இங்க டைம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கேண்டிலோட டைமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அப்ப இதுக்கு ஒரே சுச்சுவேஷன் தான். இது ஷூட்டிங் ஸ்டார் வரனால ரெண்டு சுச்சுவேஷன். ஸோ ஷூட்டிங் ஸ்டாருக்கு அப்புறம் எனக்கு கிரீன் வந்தா இமிடியேட்டா பை பண்ணிக்கலாம். பட் அந்த பை வராதனால நான் என்ட்ரி எங்க வைக்கிறேன்? அந்த ஓப்பனிங் கேண்டிலோட ஓப்பன் பிரைஸ்ல வைக்கிறேன். புரிஞ்சுதா? ஓகே, நான் ஒரு கேண்டில் வச்சு இப்ப இத்தனை சுச்சுவேஷன் பேசியிருக்கேன். கரெக்டா? வேற யாருக்கு புரியல? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ரகுமான் முகமது இஸ்மாயில் சார், புரியுதா? புரியுதுங்க சார். ஓகே, இப்ப அடுத்து ஓப்பன் ஆகிற மேட்ரு எங்க, அடுத்த கேண்டில் எங்க, இதுதான் முக்கியம். இப்ப அடுத்த இது வந்து 100 ரூபி, ஒரு 130. சரியா? லோ வந்து ஒரு 70. சரியா? அடுத்த கேண்டில் எங்க ஓப்பன் ஆகுது? மேபி 130க்கு மேல ஓப்பன் ஆகுதா, 130க்கு ஈக்குவலா ஓப்பன் ஆகுதா, இல்ல இந்த ஓப்பன் பிரைஸ்ல ஓப்பன் ஆகுதான் அதை பார்க்கணும். இதுல என்ன ஒரு கொடுமைன்னா ப்ரீவியஸா இங்க ஒரு ட்ரெண்ட் இப்படி கொடுத்துருப்பான். இப்ப இது என்னது? ரெசிஸ்டண்டா? இப்ப ஹேமர் ஒரு பையிங் பிரஷர் கேண்டில். ஓகே, இப்ப அடுத்து ஒரு இப்படி கிரீன் பாடி போட்டிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பையிங் பிரஷர் அண்ட் அனதர் ஒன் கிரீன் பாடி. நம்ம ஆளுங்க போய் இங்க என்ன பண்ணுவாங்க? என்ட்ரி போடுவாங்க. அதாவது ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னா அதோட டார்கெட் இருக்கா இல்லையான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட்னா என்ன? ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடாது. கரெக்டா? இந்த புரிதல் வேணும். ஒரு ட்ரேட் எடுக்க போறோம், டார்கெட்டு எங்க இருக்கு? 150 ரூபாய் எடுக்கிறீங்க, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 240ல இருக்கு, இல்ல 200ல இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? ட்ரேட் எடுக்கலாம். நீங்க எடுத்தது 150, டார்கெட்டே 165ல இருக்கு. அந்த ட்ரேடை எடுக்கிறதுக்கு அப்ப அது ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஆப்போசிட்ல போய் எடுக்கிறதான புத்திசாலித்தனம். கரெக்டா? அப்ப இந்த ஹேமர் வருதுன்னா அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப இது ஓகே, நமக்கு ரெசிஸ்டண்டா ரீச் ஆயிடுச்சு. இதுவே இது வந்து ஹேமர் போட்டிருக்கு, அடுத்து கிரீன் பாடி இப்படி போடுறான்.
அப்ப இதுல ஒன் மோர் கேண்டில் இப்படி வரலாம்ல. ஓகே, ஏன்னா ரெசிஸ்டன்ட் இதுதான். அப்ப இந்த டிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணிட்டு இதுல போய் என்ன பண்ணுங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க. ஏன்னா ஹேமர் வந்து அந்த ட்ரெண்ட் மேல போவான். அண்ட் தென் மார்க்கெட்டும் என்ன இருக்கு, சப்போர்ட் தான். சரியா, இது இந்த இதுல ஒரு கண்டிஷன். நான் இப்ப இதை ஜஸ்ட் பெயிண்ட்ல சொல்லி கொடுக்குறேன். இதை நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு ஒன் பை ஒன் சார்ட்ல பார்க்கலாம். அது அங்க என்ன நடக்குதுன்னு அப்ப பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் படிக்கணும்ன்ற ஒரு ஐடியாக்கு வருவீங்க. சார், சப்போர்ட்ல ஹேமர் வந்து இந்த ரெட் பாடி ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணலாம்ல சார்? கண்டிப்பா வெயிட் பண்ணணும். சப்போர்ட்ல நீ ரெட் பாடி க்ளோஸ் வச்சுட்டான்னு சொல்லிட்டு உடனே எல்லாம் எடுக்கக்கூடாது. அங்க என்ன தெரியுமா பண்ணுவான், இங்க பாருங்க. ஓகேவா, அகைன் ஒரு ரெட் பாடி போடுவான், இங்க இப்படி ஒரு டோஜி போட்டு அகைன் இப்படி கிரீன் வரும். இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி இது சப்போர்ட்டா, அப்ப சப்போர்ட்டை இந்த ஏரியா வின் பண்ணதும் நம்ம என்ன பண்ணணும், ட்ரெண்ட் லைன் இப்படி டிரா பண்ணணும். பாண்டிசெல்வி கரெக்டா? பாண்டிசெல்வி கிளியராமா? கிளியர் சார். ஸோ ஒரு சப்போர்ட்டை ஒரு ரெட் பாடி வின் பண்றான்னா ஆல்ரெடி ப்ரீவியஸா ஒரு சப்போர்ட் இருக்கும். அப்ப நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம்ல ஒரு மெத்தடு. ஸோ இதுல சப்போர்ட்டை வின் பண்ணிட்டா ரெட் பாடி போட்டிருக்கான். அப்ப நீங்க உடனே போய் உங்க ஐ கான்டெக்ட், அதாவது இப்படி வர ட்ரெண்டு இந்த இடத்துல சப்போர்ட்ல ஹேமர் வருது, இதை பிரேக் பண்றதுனால இவ்வளவு நம்ம மத்தவங்க எல்லாம் பார்ப்பாங்க, இவ்வளவு தூரம் இறங்குன்னு பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு பேரலா ஏதாவது ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு செக் பண்ணா அந்த ட்ரெண்ட் இப்படி போவான், இறங்கவே மாட்டான், மாத்தி மாத்தி லாஸ் பண்ணுவீங்க. புரியுதா? இப்ப புரிஞ்சதுல கிளியர். இதுதான் ஹை அண்ட் லோ இருக்குல்ல, இதை மார்க் பண்ணிக்கோங்க. இதுல வந்து எப்ப ஒரு ஹையை எப்படி வின் பண்றாங்களோ இந்த ட்ரெண்ட் சிம்பிளா மேல போகும். ஓகே, இதுதான் விஷயமே. ஒரு டோஜிக்கு ஹை அண்ட் லோ ரொம்ப முக்கியம். அந்த டோஜிக்கு ஹையை வின் பண்ணிருக்காங்களா, அந்த ஹையை வின் பண்ணா அந்த ட்ரெண்ட் என்ன ஆகும், மேலதான் போகும். ஸோ இதெல்லாம் சிம்பிள் கண்டிஷன் தான். இப்ப இங்க பாருங்க, இந்த இந்த அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் புல்லிஷ்க்கு இப்படி கொடுத்துருப்பேன். இதுல நீங்க என்ன பண்ணணும்னா 4 ஏரியாவையும் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி 4 ஏரியாவையும் மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்றப்ப இந்த லெவலுக்கு மேல இப்படி ஹேமர் போடுறான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி போடுவான். இப்படி போட்டா ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுவா இருக்கும், அதுக்கு அடுத்த டார்கெட் அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்பான். அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா நேரமும் மேலேயும் கீழேயும் விக்கு வரும் சொல்ல முடியாது. இப்படி கூட வரலாம். இப்படி வந்து இப்படி ஒரு லாங் விக் வரலாம், இல்ல மேல லாங் விக் போட்டு இப்படியும் வரலாம். அப்ப இதுல நமக்கு தேவை இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, சரி இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா. இப்ப இதுல மேல பிரேக் ஆனா ஹேமர், கிரீன் பாடி தானே, கிரீன் பாடிக்கு ஃப்ரெண்ட் யாரு, ஹேமர். ஓகே, இந்த இடத்துல ஹேமர் வரணும். இப்ப இங்க பிரேக் ஆனாலும் ஹேமர் வரணும். ஹேமர் வந்தாலே டார்கெட் இங்க தூக்கி வச்சிடலாம். அங்க ஹேமர் தான் வரணும்னு கிடையாது. இதுக்கு மேல கிரீன் பாடி போட்டு இந்த பிரைஸை ட்ரிகர் பண்ணாலே என்ன பண்ணுவான், மேலதான் போவான். இதெல்லாம் லாங் கேண்டில்ல வர கிரீன் லாங் புல்லிஷ் வித் போத் சைட் பிக் இருக்கிற ஏரியால கண்டுபிடிக்கக்கூடிய ஏரியா. ஒருவேளை இப்ப லாங் புல்லிஷ் இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இதுல வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேபி சின்ன ரெட் பாடி இப்படி இருக்கானா என்ன பண்றது சார், எல்லா கேண்டிலும் ஒரே நாளா வருமா, ஒரே மாதிரி தான் இருக்குமா மார்க்கெட், அப்படிலாம் கிடையாது. இப்ப இப்படி இருக்கு, இதுல என்ன அது ரெட் போட்டிருக்கானா, சிம்பிள் அதே ஃபார்மேட் தான். ஒன்ஸ் அதை கிரீன் வின் பண்ணா இட்ஸ் இட் கோ ஹியர். அண்ட் தென் இதுல கிரீன் வராம விட்டுட்டா ஒரே குழப்பமா இருக்கும். இங்க ட்ரிகர் ஆவானா இல்ல இதுக்கு போவானா ஒன்னும் புரியலையே, எங்க போவான்ற ஒரு டவுட் வரும். அதனால இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல, அதாவது இங்க இருக்கிற இந்த கேண்டில் இருக்குல்ல, இதுக்கு நீங்க இதை இப்படி பார்க்கணும் அவசியம். ஏன்னா இதுல 2 இடமும் இருக்கு, இங்கேயும் ட்ரிகர் ஆகலாம், இங்கேயும் ட்ரிகர் ஆகலாம். அதனால நீங்க இந்த இந்த மாதிரி வர சுச்சுவேஷன் கிரீன் வந்தா எடுத்துக்கோங்க, மேல டார்கெட் வச்சுக்கோங்க. ஒருவேளை ரெட் பாடி போட்டு அடுத்து ரெட் போட்டான்னா அவசரப்பட்டு இங்க ட்ரேட் எடுக்காதீங்க, இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு எடுங்க. ஏன்னா ஒருவேளை இன்னொரு ரெட் போட்டு இங்க போய் ட்ரேட் இங்க போய் ட்ரிகர் ஆகி மேல வந்தானா ஸ்டாப் லாஸ் அதிகம். புரியுதா நான் சொல்றது, கிளியரா? ஓகேவா? ஸோ ஒரு லாங் கிரீன் பாடி போத் சைடு பிக் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், இதுல உடனே கிரீன் வின் பண்ணிட்டா டார்கெட் அப்படி மூவ் பண்ணிக்கோங்க. இந்த கிரீன் பாடி வரலைன்னா உடனே போய் இந்த ஓப்பன் பிரைஸ்ல என்ட்ரி போட்டுறாதீங்க. பொத்துன்னு இன்னொரு ரெட் பாடி இப்படி என்ன பண்ணுவான், இப்படி க்ளோஸ் வைப்பான், நீங்க இங்க என்ட்ரி எடுத்திருப்பீங்க. அண்ட் தென் இன்னொரு ரெட்டு போடுவான். அப்ப என்ன பண்ணுவோம், எமோஷனல் எக்ஸிட் ஆயிடுவோம். அப்புறமா என்ன பண்ணுவான், ஒரு புல்லிஷ் வைப்பான். இந்த ட்ரேடை நம்ம எடுக்க மனசே வராது, ஏன்னா இங்க லாஸ் அடி வாங்கியிருப்போம். இதுதான் இங்க உள்ள வித்தியாசம். வேணா நான் செப்பரேட்டா அதை வரைஞ்சு காட்டுறேன்.
அதாவது லாங் புல்லிஷ் இப்படி இருக்கு, இப்படி மார்க் பண்றோம். ஓகே, இப்ப லாங் புல்லிஷ்க்கு அப்புறமா ஒரு கிரீன் பாடியோ ஆர் ஹேமரோ எதுவோ வந்தா இது டார்கெட் அண்ட் தென் அடுத்த டார்கெட். ஓகே, இதே லாங் புல்லிஷ் கேண்டில் இங்க வந்து ஒரு சின்ன ரெட் பாடி போடுறான்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தென் இதை என்ன பண்ணுவாங்க, வின் பண்ணா சேம் டார்கெட் ரீச் ஆகலாம். கரெக்டா? சரி, இதை ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க, இது செகண்ட் கண்டிஷன் வச்சுக்கோங்க. சேம் லாங் புல்லிஷ் இப்படி இருக்கு. ஓகே, இப்போ இதுல கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு மாதிரி இப்போ இப்படி இருக்கு. இங்க இந்த ஒரு நாள் இப்படி வந்தனால எல்லா நாளும் அப்படி வரும்னு சொல்ல முடியாது. அப்போ இன்னொரு ரெட் இப்படி போட்டான்னா இங்க என்ட்ரி வைக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்து இந்த ஒரு லோ இருக்குல்ல, சும்மாலாம் லோ போயிருக்க மாட்டான். அந்த அவ்வளவு தூரம் லோ போயிருக்கானா ஒரு காரணத்தோட தான் போயிருப்பான். அப்ப நீங்க இங்க என்ட்ரி போட்டு மாட்டிக்காம வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஒருவேளை இந்த இடத்துல இந்த ரெட் போட்டதுக்கு அப்புறம் இப்படி ஹேமர் போட்டான்னா நீங்க என்ன பண்ணுங்க, என்ட்ரி எடுத்துக்கோங்க. இந்த ஹேமர் வராம மறுபடியும் ஒரு ரெட் இப்படி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்படி ரெட் போட்டான்னா என்ன ஆகும், இங்க பிரைஸ் பை ஆகி அண்ட் தென் இப்படி மூவ் ஆகும். ஸோ இது ஒரு தேர்ட் சுச்சுவேஷன். அப்படியே தனித்தனியா வரைஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க எழுதுறப்பயே கண்டிஷன் 1, கண்டிஷன் 2, கண்டிஷன் 3. கண்டிஷன் 1ல லாங் புல்லிஷ் வித் ஹேமர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க பார்க்க மார்க்கெட்ல ஒரு ரெஃபரல் ஈஸியா கிடைக்கும், நீங்க தேட தேவையில்லை. ரெஃபரல் நீங்க எழுதுவீங்கல்ல, லாங் புல்லிஷ் வித் ஹேமர், லாங் புல்லிஷ் வித் வீக் செல்லர். அப்பனா என்ன அர்த்தம், அதே பேட்டர்ன்ல ஒரு கேண்டில் வரும், லாங் புல்லிஷ் வித் வீக் செல்லர். அப்ப அகைன் பையர் வந்திருக்கானா இல்ல கீழே போயிருக்கானா. ரெஃபரன்ஸா நீங்க எழுதுற விஷயங்கள் மார்க்கெட்ல நடக்கிறப்ப உங்களுக்கு கான்பிடன்ஸ் பில்டப் ஆகும், நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. ஸ்டாப் லாஸ் எங்க மினிமம்ன்ற ஏரியாவை கண்டுபிடிச்சிருவீங்க. சார் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்துட்டு மார்னிங்கோட ஃபர்ஸ்ட் கேண்டல்ஸ்க்கு மட்டுமா இல்ல த்ரூ அவுட் டே ஒர்க் ஆகுமா சார்? மார்னிங் மட்டும்தான், நான் மார்னிங் மட்டும்தான் இப்ப பேசிட்டு இருக்கேன். ஓகே சார். இதுல என்ன கண்டிஷன்னா இங்க பாருங்க, இப்ப லாங் புல்லிஷ் இப்படி வரும்னு சொன்னேன்ல, போத் சைட் வீக் இப்படியும் வரும், இப்படியும் வரும். அதாவது இதுக்கு மேல கிரீன் பாடி இருந்தா இது டார்கெட், அதுக்கு மேலேயும் டார்கெட் வச்சுக்கலாம். ஓகே, இப்ப இது பாத்தீங்கன்னா இப்படி வரைஞ்சுக்கலாமா? ஏன்னா ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா, இந்த கேண்டிலை விட இந்த கேண்டில் வெரி பவர்ஃபுல். ஆஃப் ஆஃப் த விக் பையிங் ப்ரெஷரு பிளஸ் லாங் புல்லிஷ். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா என்னது, அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வித் பாடி. அப்ப இதுக்கு இந்த இடத்துக்கு மேல கிரீன் பாடி போனாதான் இந்த கேப் ஃபில்ல கிரீன் ட்ரை பண்றாங்கன்னு அர்த்தம். இங்க ஆல்ரெடி பையிங் ப்ரெஷர் வித் பாடி அடிச்சு ஏறிக்கிட்டே போவான். ஓகே, சோ சேம் சிச்சுவேஷன் தான். அங்க என்ன சொன்னா அதே தான். என்ன இங்க கீழே விக்கு போடல, இங்க மேல விக்கு போடல. ஓகே, இப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் லாங் புல்லிஷ் வித் போத் சைட் விக்கு சொன்னேன். இதை நீங்க லாங் புல்லிஷ்னு எடுத்துக்க முடியாது, இட்ஸ் லைக் ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி. ஸோ இதுல நீங்க என்ன பண்ணுவீங்க, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இதை மார்க் பண்ணுவோமா, அண்ட் தென் இதை மார்க் பண்ணுவோமா? புரியுதா உங்களுக்கு? ஓகே, சரி. இப்ப இங்க பாருங்க, இப்ப இந்த கேண்டில் அடுத்து என்ன கேண்டில் வந்திருக்கு, ஒரு ப்ரெஷரோட ஒரு கேண்டில் வந்திருக்கு, அடுத்து ஒரு கிரீன் பாடி வந்திருக்கான். இப்ப இந்த கேண்டில்ல கன்ஃபியூஷன்ல தான் இருப்பீங்க. ஓகே, இதுல எப்ப நீங்க டிசிஷன் எடுக்கணும்னா, எப்ப இந்த ஓப்பன் பிரைஸ ஒரு கிரீன் வின் பண்றானோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த ஓப்பன் பிரைஸ் இப்படி மார்க் பண்ணி இழுத்து கொண்டு வாங்க. புரியுதா? இப்ப நல்லா உங்க என்ட்ரி எது தெரியுமா, இந்த கேண்டில் கிடையாது, அடுத்த கேண்டில் தான் என்ட்ரி. ஏன்னா இது வின் பண்ணிடுச்சு, மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்திருக்கான், தெரியுதா? புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுக்கு ரீசன் பிகைன் எந்த காரணமான கேண்டில் எது தெரியுமா, இதுதான், இந்த கேண்டில் தான். ஏன்னா இதை எடுத்துக்க முடியாது, ஏன்னா விக்கு அதுக்கு அடுத்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கானா, அப்ப இவ்வளவு தூரம் போயிருப்பான். நீங்க இங்க போயெல்லாம் பை பண்ணக்கூடாது, ஆல்வேஸ் என்டர் ரீடெஸ்ட். ஸோ அகைன் ரெட்டோட ஓப்பன்ல வச்சு ட்ரிகர் ஆயிடுச்சு, இந்த ஏரியா உங்க ப்ராஃபிட். ஓகே, இதை கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கணும். சரி சார், இப்ப மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிறப்ப எந்த லெவல நோட் பண்ணணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல பையர் ஓபன் பண்ண பிரைஸ் இதுதானே, அப்ப இந்த இடம் ரொம்ப ரொம்ப எனக்கு தேவையான இடம். இந்த பிரைஸ் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விலைய வாங்கியிருக்காங்க இங்க, சரியா, இங்க வாங்கியிருக்காங்க, அந்த விலைய பிரேக் பண்ணியிருக்காங்க.
அண்ட் தென் பாருங்க ரிவர்ஸ் ஆகி என்ன பண்ணிருக்காங்க, தொட்டுட்டு இறங்கியிருக்கானா. அப்ப இங்க எனக்கு ஒரு கேண்டிலோட ஒவ்வொரு மூவும் எனக்கு ரொம்ப முக்கியம். அது ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம். ஹை, ஓப்பன் க்ளோஸ், ஹை லோ, அதுல வர கிரீன் பாடி ஓபன் பண்ணிருக்கான். ஃபர்ஸ்ட் நான் இப்படி மார்க் பண்ணிருப்பேன், அதுக்கப்புறம் கிரீன் ஓபன் பண்ணிருக்கான்ல, அப்ப இதை தான் நான் மார்க் பண்ணுவேன். அப்ப ரிவர்ஸ் ஆகி இங்க டச் அடிச்சிருக்கு அண்ட் தென் ரிவர்சல். ஓகே, சோ நீங்க கரெக்டா நோட் பண்ணீங்கன்னா தெளிவா இருக்கும். இப்ப இங்க பாருங்க, வின் பண்ணிட்டானா. இப்ப இந்த வின் பண்ண கேண்டில் எதை நோக்கி போவான்னா, இந்த லோ கேண்டில் நான் பிரீமியம் வச்சிருக்கேன், இந்த லோ வரைக்கும் போகணும். ரீச் ஆயிருச்சா, மறுபடியும் எங்க போய் பண்ணிருக்கான், ப்ரீவியஸா நடந்த மார்க்கெட்ல என்ன பண்ணிருக்கான் போய் அப்ப இங்கேயும் சப்போர்ட் எடுத்திருக்கணும், இங்கேயும் சப்போர்ட் எடுத்திருக்கணும். 2 லெவல், இதுல 2 லெவல்பா. கரெக்டா, இதுவும் சப்போர்ட் தான், இதுவும் சப்போர்ட் தான். அப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல மார்க்கெட் எங்கேயுமே ஒரு புல்லிங் மூமெண்ட் கொடுக்கல, இதுவும் கொடுக்கல. இப்ப இதுல எப்படி என்ட்ரி எடுப்பீங்க சொல்லுங்க பாப்போம், யாருக்காவது கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல நான் சப்போர்ட் லாங் புல்லிஷ் வச்சிருக்கல, அதுக்கு அடுத்த கேண்டில் ஹேமர் வச்சிருக்கேன். இங்க பாருங்க, அதாவது ஐடியா வந்து நம்மளா கிரியேட் பண்றதுதான். 5 மினிட்ஸ்ல வராத புல்லிஷ் 3 மினிட்ஸ்ல ரிசீவ் ஆயிருக்கு. இங்க பாருங்க, 5 மினிட்ஸ்ல வராத வின்னிங் மொமெண்டம் 3 மினிட்ஸ்ல கிடைச்சிருக்கு. இப்ப நான் நம்ம சிக்னல் ஓபன் பண்றேன், எனக்கு எங்க கொடுத்துருக்கான், இந்த இடத்துல பை கொடுத்துருக்கான். ஓகே, அப்ப நாலேஜ் பிளஸ் சிக்னல், நான் உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், சிக்னலை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நம்ப வேணாம். படிப்பு பிளஸ் இதோட சப்போர்ட், இதை தான் நீங்க பண்ணணும். ஸோ இங்க நான் 3 மினிட்ஸ் வச்சிருக்கேன், பை சிக்னல் கொடுத்துருக்கான், என்ட்ரி போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே வச்சா கூட அண்ட் தென் அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கான். இப்ப ஏற 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 3 மினிட்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், 5 மினிட்ஸ் கிராஸ் செக் அப்படியே தட்டி விட்டு என்ன பண்ணலாம், பிரைஸ இங்கேயே ஒரு 3ல ஒரு பை கொடுத்துருக்கான், அகைன் இங்கே ஒரு பை கொடுத்துருக்கான். இப்ப இதுல நீங்க என்ட்ரி எடுத்து நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டாலும் சரி போடலனாலும் சரி நோ, அது இங்க கீழே வரவே இல்லை. ஓகே, இப்ப நீங்க என்ன பண்ணணும், மார்க்கெட் ஏறி இறங்குறப்ப எங்க செல்லர் ஓபன் பிரைஸ் கொடுத்துருக்கான், இங்கதான் மார்க் பண்ணணும். ஏன்னா இங்க தானே இந்த ட்ரெண்ட் ஒரு ஸ்விங் இங்க கொடுத்துருக்கான், இறங்குனது இங்கதான். இப்ப இதை மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த ஏரியா ஏன் தெரியுமா அதை மார்க் பண்றேன், இங்க பாருங்க, இந்த கேண்டிலோட லோ, அந்த லோவை ஒரு கிரீன் உள்ள வச்சிருக்கான், மறுபடியும் ரீடெஸ்ட், அகைன் இந்த இடத்துல ஒரு பையிங் சிக்னல். ஓகே, அண்ட் தென் அப்படியே நீங்க என்ன பண்ணலாம், கேரி பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் தென் இங்க பாருங்க, இங்க கொடுத்த நம்ம சிக்னலு 121ல இருந்து தாறுமாறா போயிருக்கான். ஸோ இந்த சைடு வேஸை விட்டுருங்க, சைடு வேஸ் தேவையே கிடையாது. இந்த கேண்டில் டிரா பண்ணியிருக்கேனா, மேல விக் இருக்கா, இங்க என்ன கேண்டில் வரணும்னு சொன்னேன், ஹேமர் வரணும்னு சொன்னா, சரி இங்க என்ன ஹேமரா வந்திருக்கு, இதுக்கு பேர் ஹேமரா, இல்ல இல்ல, இந்த கேண்டில் பேர் என்னப்பா, ஸ்பின்னிங் டாப் சார். ஸோ இப்ப இதை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுல நீங்க பியூட்டிஃபுல்லா ஒர்க் பண்ணணும். இப்ப இந்த கேண்டிலுக்கு அப்புறமா போத் சைடு ப்ரெஷர் இருக்கா, இங்க செல்லிங் ப்ரெஷர், இங்க பையிங் ப்ரெஷர். அப்ப நான் இங்க என்ன பண்ணணும்னா, இதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிப்பேன், இதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிப்பேன். கரெக்டா, இப்ப இங்க இருந்து செல்லிங் கேண்டில் அடிச்சிருக்கானா நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப இந்த பிரைஸ் இதெல்லாம் நீங்க விட்டுருங்க, இதெல்லாம் அடுத்து எக்ஸ்ட்ரா, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதை கணிக்க கூடாது, இது நமக்கு தேவையில்லாத விஷயம், ஏன்னா இது அதுக்கப்புறம் நடந்தது. அப்ப இந்த கேண்டில் இது வரைக்கும் போவான்றது ஷுவர். அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கேப் எவ்வளவு இருக்கு, 365 325, கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் இருக்கு. அப்ப நீங்க புட் ஆப்ஷன்ல இருக்கு, நீங்க போய் கால் ஆப்ஷன்ல அந்த கேப்ல உள்ள பாயிண்ட கேட்ச் பண்ணலாமா, கரெக்டா, ஒரு பி சார்ட்டை வச்சு சி சார்ட்டை கேட்ச் பண்ணலாம், அதுதான் புத்திசாலித்தனம். சரியா, இப்ப நான் இதுல வந்து சிக்னல் எடுத்து வரேன், எனக்கு இங்க பை வந்திருக்கான்னு தெரியல, பை, இப்ப இங்க பை கொடுத்துருக்கா, என்ட்ரி போட்டீங்களா, இப்ப எங்க இருந்து மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கான், இங்க இருந்து ஃபால் ஆயிருக்கான். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு பையிங் கேண்டில வின் பண்ணிருக்கானா, ஓகே, ஒரு பையிங் கேண்டில வின் பண்ணிருக்கான். அப்ப டார்கெட் 1 இது, டார்கெட் 2 இது, புரியுதா ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுதா? ஓகே, நீங்க சிக்னலை இப்படிதான் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சார்ட்டை வரைஞ்சுக்கணும்,
அப்ப இந்த இடத்துல ஹேமர் வந்திருக்கு. அப்ப ஆன் பண்ணி பாருங்க. ஓகே, என்னோட ஐடியாவும் சிக்னல் கொடுக்குற ஒரு விஷயமும் மேட்ச் ஆகுது. ஸோ நீங்க பை பண்ணலாம். அப்பதான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவீங்க. அப்ப அங்க பாருங்க, பை, பக்கா பை. அப்ப இங்க இருந்து எவ்வளவு தூரம் போயிருக்கான்? 312ல இருந்து 390. இந்த ஒரு ட்ரேட் போதுமே. இந்த ஒரு ட்ரேடு போதுமே. முடிச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம்? அப்புறம் பார்த்துக்கலாம். அவ்வளவுதான். அப்ப அந்த ஒரு ட்ரேடை எப்ப எடுக்கணும், எப்படி எடுக்கணும், இதுதான் இங்க போராட்டம். இதுக்கு தான் போராட வேண்டியிருக்கு. அப்ப இந்த ஒரு ட்ரேடை முடிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அப்ப இந்த ட்ரேடுக்கு சார் இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் உதவுதானா? எஸ், அப்சல்யூட்லி, கண்டிப்பா உதவும். இங்க பை கொடுத்துருக்கான்ல, இதுக்கு ரீசன் பிகைன் நான் எடுத்துட்டா உங்களுக்கு ஐடியா தெரியாது. நான் இப்படி வைக்கிறேன், இங்க பாருங்க. இதோட விக்கு எங்க மேட்ச் ஆகுது? அந்த ஓப்பனிங் கேண்டிலோட க்ளோஸ்ல மேட்ச் ஆகுது. அப்ப இதுக்கு பை கொடுத்துருக்கானா இதை பிலீவ் பண்ண முடியும். ஓகே, ஓப்பனிங் கேண்டலுக்கு மேல ஹேமர் வந்தாலும் ஓகே, லாங் புல்லிஷ் வந்தாலும் ஓகே, எடுத்துக்கலாம். அப்ப இங்க பை பண்ண நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் இதை புக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் போற போக்குல நம்ம என்ன பண்ணணும்? டிராவல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் இவ்வளவு முக்கியமான? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லாங் ரெட் பாடியா, ஃபர்ஸ்ட் 4 ஏரியா மார்க் பண்ணுவோமா? இங்க எதுவுமே வரல. இதுக்கு மேல கிரீன் பாடி வந்தா இங்க போகலாம். ஆனா இங்க போட்டது ரெட் பாடி. அப்ப இதுல இருந்து ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் வருவான்றது டார்கெட் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் போறது அதுக்கப்புறம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுதான். இப்ப இதுல சிக்னல் உங்களுக்கு ஆக்டிவா இருந்தா இன்னும் தாறுமாறா நீங்க வெயிட் பண்ணலாம். செல் பை சிக்னலே வரல, செல் சிக்னல் கொடுத்துட்டான். அப்ப பை சிக்னல் வராத வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்ப இப்படி இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்குல்ல, இதுக்கு சார்ட் வரைய தெரியணும். பை வருதே சார், செல் வருதே சார்னா அப்படிலாம் சொல்லக்கூடாது. படிக்கிறோம், இதை நான் மறைச்சுக்கிறேன். ஓகே, இப்படி டிரா பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஹையர் ஜாயின் பண்ணிருக்கேன். இப்ப இந்த மார்க்கெட் ஏறி ஃபர்ஸ்ட் செல்லர் வந்த இடம் இதுதான். அதாவது ஒரு பையிங் மொமெண்டம் கடுத்து செல்லர் வந்த இடம் இதுதானே. அப்ப என்ன பண்ணும்? அங்கதான் ஒரு கோடை போடணும். புரியுதா? போட்டனா பாருங்க, அதுக்குள்ளேயே ரேஞ்ச் ஆயிருக்கா. அப்ப இந்த ஏரியாவை தாண்டாதான் மார்க்கெட் மேல போகும். அப்ப இது தெரிஞ்சு போச்சுல நமக்கு. அப்ப இந்த லைனை வரைஞ்சிட்டு இங்க வர செல்லிங் சிக்னலை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரெஸ்பெக்டிவா எடுத்துக்கலாம். இங்க பாரு, இதுதான் எனக்கு தேவை. இந்த இடத்த நம்ம என்ன பண்ணலாம்? எடுத்துக்கலாம். இதுதான் ஐடியா. ஃபர்ஸ்ட் கோர் என்ன, அதுதான் வேணும். நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது பிலீவ் பண்ணக்கூடாது. படிக்கணும். பிளஸ் அந்த இடத்துல என்ன ஓகே, அந்த அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட். நான் இப்ப போட்டேன் இந்த கண்டிஷன். இதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் சொல்லி கொடுத்தேனா? லாங் புல்லிஷ், மேல விக்கு, இதுக்கு மேல இருந்தா கண்டிப்பா இது டார்கெட். அப்ப அடுத்தடுத்து போக தான் செய்வான். கரெக்டா? இப்ப ரெடிமேட் கைடு கையில இருக்கா? ஓகேவா? இப்ப இதை அப்படியே நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும்பா. பேக் டெஸ்ட் பண்ணுங்கப்பா. நீங்க பார்க்க அப்படியே உங்களுக்கு புரியும். ஓகே, இது தெரியாம தான் இவ்வளவு நாளா சுத்திக்கிட்டு இருந்தோமா? யாருமே கேண்டில பெருசா மதிக்க மாட்டாங்க. என்ன தெரியுமா பேசுவாங்க? கிரீன் பாடி, ரெட் பாடின்னு தான் பேசுவாங்க. ஆனா அதுல என்ன கேண்டில் இருக்குன்னு சொல்ல தெரியாது. கரெக்டா? அப்சர்வ் பண்றீங்களா? கேண்டில்ல இவ்வளவு வெரைட்டி இருக்குன்றது தெரியாது. கிரீன் பாடி, ரெட் பாடி, போடு பை, போடு செல்லு, சீட்டுக்கட்டு மாதிரி. சோ அங்க என்ன நடக்குது? ஒரு பிக் இருக்கா, ஒரு டோஜி இருக்கா, ஒரு கிரீனுக்கு அப்புறம் பையர் வீக்கா இருக்கானா, ஒரு கிரீனுக்கு அப்புறம் செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்கா, இதை தான் படிக்கணும் நீங்க. இப்ப இங்க நான் சொன்ன சுச்சுவேஷன் இதுல இருக்கு. அப்ப அப்படியே ரெஃபரன்ஸ் நீங்க பாக்குறப்ப ஓகே, இந்த ரெஃபரன்ஸ்க்கு மார்க்கெட் மேலதான் போகணும். அப்ப என்ன பண்ணக்கூடாது? புட் எடுக்கக்கூடாது. அவ்வளவுதான் கான்செப்ட். இதுதான் கான்செப்ட். கிரீன் பாடியா, இது ஓப்பன் க்ளோஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிடுவோமா? இதுக்கு மேலேயா ஹேமர் இருக்கு? இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? ரெட் வந்திருக்கா, ஒரு லைனை போடணும். கரெக்டா? இப்ப இதுல இதுக்கும் உள்ள ரேஞ்ச் நியர்பைல தானே இருக்கு. பாடியில மார்க் பண்ணலாம், விக்லயும் மார்க் பண்ணலாம். க்ளோஸ் வச்சுட்டானா? இப்ப ரீடெஸ்ட்க்கு அடிச்சிருக்கான் பாருங்க விக்கு. ரீடெஸ்ட்க்கு விக் அடிச்சிருக்கா? புரிஞ்சுக்கணும். அப்ப இனிமே கீழே தான். ஒருவேளை இது உள்ள ஒரு கிரீன் வச்சா கவனமா இருக்கணும். ஏன்னா அடுத்து பட்டுன்னு ஒரு கிரீன் வருவான். உங்களுக்கு தேவை ரீடெஸ்ட்க்கு விக்கு, க்ளோஸ் கேண்டில் கிடையாது. கரெக்டா? புரியுதா பாண்டி செல்வி மேடம்? புரியுதா? எஸ் சார். எஸ் சார், சின்ன டவுட் கேளுங்க சார். அப்படியே ஸ்டாக்ல ஏதோ கொஞ்சம் காட்ட முடியுமா சார்? ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்டாக், ஏதாவது ஸ்டாக் நீங்களே சொல்லுங்க சார். HDFC பேங்க். ஓகே, இங்க பாருங்க, இதுதான் வேணான்றேன். இது க்ளோஸ் வச்சிருக்கான். நான் இத விக்கா இருந்தா கன்ஃபார்மா கீழே போவான். இப்ப இது க்ளோஸ் வச்சு தோத்தனால கீழே போயிருக்கான். ஓகே, இது க்ளோஸ் வச்சிருக்கான், ஆனா என்ன ஆயிருக்கு? ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது விக்கா இருந்தா இமிடியேட்டா நீங்க என்ன பண்ணலாம்? புட் எடுக்கலாம், செல் அடிக்கலாம். இப்படி இருந்தா பொறுமையா வெயிட் பண்ணி இன்னொரு ரெட் வந்ததுக்கு அப்புறம் செல் பண்ணுங்க. ரெட்டு, கிரீன், ரெட்டு,
இதுல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ அடுத்து ப்ரீவியஸ் இது என்னது 9:15. ஓகேவா? 9:15 சரி, என்னது 9. இப்போ இங்க பாருங்க, இப்போ அடுத்த செகண்டே ரெட் பாடி. இப்ப இதுல என்ன தெரியுமா பண்ணுவாங்க சில பேரு, இது இப்படி போயிருச்சு, இப்படி போகாம வேற மாதிரி யோசிங்க. நான் இப்படி மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஒருவேளை இது கிரீனுக்கு, இது ரெட்டுக்கு அப்புறம் கிரீனா போட்டிருக்கலாமே. அப்ப அதனால க்ளோஸ் வச்சுட்டா மறுபடியும் ரீடெஸ்ட் போறப்ப செல் பண்ணுங்க. ஏன்னா மறுபடியும் கிரீன் உள்ள வந்தா மாட்டிப்பீங்க. ஸோ ஆல்வேஸ் மேல பிரேக் பண்ணா ரீடெஸ்ட் பை, கீழே பிரேக் பண்ணாலும் ரீடெஸ்ட் செல்லு. சார் டவுட் கேட்ட சார், புரியுதா? சார் புரியுது சார், தேங்க்யூ சார். ஓகே, இங்க இருக்கு இன்னைக்கு நிஃப்டி ட்ரெண்ட். இது நல்லா பாருங்க, நிஃப்டி ட்ரெண்ட். சரியா? சிக்னல் ஆன் பண்றேன். இப்ப இது கூட விட்டுருங்க. இல்ல சார் எனக்கு இது பண்றதுக்கு பயமா இருக்கு, நான் இப்பதான் ஒரு கண்டிஷன் சொல்லி கொடுத்தேன். கண்ணுல சிக்கிருச்சு. இது என்ன கண்டிஷன்? இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த கண்டிஷனா இல்லையா? கரெக்டா? ஆமாவா இல்லையா? லாங் கிரீன் பாடி மேல விக்கு, அதுக்கு மேல கிரீன் பாடி இருக்கா, அந்த விக்க அந்த பாடியை நோக்கி கண்டிப்பா போவான். எங்க ரீச் ஆயிட்டானா? இந்த கொசுறு தேவையில்லை. அண்ட் தென் பாருங்க, மேல ஏற ஏற அடிபட்ட பாம்பு மாதிரி வீக் ஆகிட்டே போறான். அப்ப இங்க இருந்து போறவன் இது வரைக்கும் கண்டிப்பா போவான். அது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. சரியா? இப்ப முடிஞ்சு போச்சு. இப்ப இதுல புத்திசாலி சிக்னலே இல்லாம ட்ரேட் எடுத்திருப்பாரு. இப்ப சிக்னல் வந்துருச்சு, ஆஹா சூப்பர்ரா, போடு என்ட்ரிய புக் பண்ணு. இங்க பை வந்துருச்சா, பை பண்றியா, பை பண்ணு, ஸ்டாப் லாஸ் கொடு, அவ்வளவுதான். இப்படி போயிருச்சேன்னுலாம் நினைக்க கூடாது. மார்க்கெட்டு ரியாலிட்டியா, இப்ப இங்க பையிங் மொமெண்டம் கொடுத்தவன் இது வரைக்கும் போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? பை என்ட்ரி கொடுத்துருக்கேன், ஸ்டாப் லாஸ் மினிமம் தான் பாருங்க. அகைன் ஒரு செல்லு. ஓகே, அப்ப இந்த ட்ரெண்டு, ஏன்னா நீங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டி கம்பேரிட்டிவ் பண்றப்ப உங்களுக்கு தெரிஞ்ச பேரு இந்த ட்ரெண்டு கீழே தான் வரப்போகுது. அண்ட் புத்திசாலி பை பண்ண மாட்டாங்க. ஏன்னா நேற்று தான் செபி நியூஸ் வச்சு செஞ்சிருக்கான். ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்ண போறான், ஆப் வைக்க போறான். அப்ப இது நெகட்டிவ் நியூஸ் தானே. அப்ப என்ன, இது வந்து ப்ராஃபிட் புக்கிங்மா? இந்த மார்க்கெட் மேல போனதுக்கு பேர் என்னது? ப்ராஃபிட் புக்கிங். நேத்து வச்சிருந்த அவ்வளோ பணத்தையும் என்ன பண்ணிருப்பாங்க, புக் பண்ணனால மார்க்கெட் மேல ஏறி இருக்கு. அண்ட் தென் ட்ரெண்ட் கண்டினியூ. இப்ப காலையிலே ட்ரேட் முடிஞ்சு போச்சு. இது இன்னைக்கு. நேத்து நிஃப்டியில எப்படி இருக்கு காலையில? காலையிலே சூப்பர். அப்ப காலையில மட்டும் ட்ரேட முடிச்சுட்டு கிளம்புங்களேன்றேன். இல்ல நான் வந்து 9 ஹவர்ஸ் டியூட்டி பாக்குறவன், அதனால 6.5 ஹவர்ஸ் நான் மார்க்கெட்டுக்கு டியூட்டி பார்க்கணுமா என்ன? எல்லாருமே 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கிராஸ் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1 ஹவர் யூஸ் பண்ணிக்கோங்க, செகண்ட் ஹாஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. இன் கேஸ் ஆஃப் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் புல்லட் மாதிரி போனா சூப்பரா ஒர்க் ஆகும். சைடு வேஸ்ல ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிக்னலை வச்சு எதுவுமே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, இதெல்லாம் மறைச்சுக்கிட்டு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிட்டு அப்புறமா என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. புரிஞ்சதா சார்? 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிற மாதிரி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வரைஞ்சா இன்னும் பவரா இருக்கும்ல சார்? கண்டிப்பா இருக்கும். அது ஒவ்வொருத்தவங்க ஒரு நான் ஒரு பஃபே கொடுத்துட்டேன், சாப்பிட்றவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. கரெக்டா? ஓகே, நம்ம ஓன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றீங்க. ஆமா, நான் ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டேன். நீங்க தான் என்ன பண்ணிக்கணும், எதுல எனக்கு கரெக்டா கம்ஃபர்ட், உங்களுக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுங்க. சோ நான் இப்ப கிரீன் பாடிக்கு ஓப்பன் கேண்டில் கொடுத்துருக்கேன், ரெட் பாடிக்கு நான் இன்னும் வரையல. நீங்க என்ன பண்ணணும், அதை வரைஞ்சுக்கோங்க. அண்ட் தென் பேக் டெஸ்ட் பண்றப்ப நீங்க நான் சொன்ன கண்டிஷன் எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இல்ல எந்த ஸ்பாட்ல இருக்கோ எல்லாரும் ஈச் ஒன் எக்ஸாம்பிள் குரூப்ல ஷேர் பண்ணுங்க, ஒரே ஒரு போட்டோ. ஓகேவா? புரிஞ்சுதா?